ஷிப்மேன் கில் மீது எப்பொழுதுமே பெரிய விமர்சனம் இருந்து வருகிறது. டெஸ்ட் ஃபார்மேட்டில் இந்தியாவில் 42 சராசரிக்கும் மேல் ரன்களை அடிக்கும் இவர் வெளிநாட்டு மண்ணில் வெறும் 28 சராசரியில் தான் ரன்களை அடித்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கில்லுக்கு ஏன் கேப்டன் பதவியை கொடுத்தார்கள் என பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர். இந்த விமர்சனத்திற்கு எல்லாம் சரியான பதிலடி கொடுப்பது போல தற்பொழுது ஷிப்மேன் கில் முதல் 2 போட்டிகளிலேயே தொடர்ச்சியாக அபாரமாக பல வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளார். இரண்டாவது டெஸ்டில் ஷிப்மேன் கில் மட்டும் 430 ரன்களை குவித்தார். இதன் மூலம் டெஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு போட்டியில் அதிக ரன்களை அடித்தோர் பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். ஒரு டெஸ்ட் தொடரில் முதல் 2 போட்டிகளில் அதிக ரன்களை அடித்தோர் பட்டியலிலும் கில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இந்திய அணி கேப்டனாக ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் அதிக ரன்களை எடுத்தவராக ஷிப்மேன் கில் சாதனை படைத்துள்ளார். ஆசிய கண்டத்திற்கு வெளியே ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் ஷிப்மேன் முதல் இடத்தை பிடித்துள்ளார். இங்கிலாந்து மண்ணில் இரட்டை சதம் அடித்த வீரர்கள் பட்டியலில் சுனில் கவாஸ்கர், ராகுல் டிராவிட் ஆகியோருக்கு அடுத்து ஷிப்மேன் கில் 3வது வீரராக இணைந்துள்ளார். இந்திய டெஸ்ட் அணிக்காக ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன்களை அடித்தோர் பட்டியலில் கில் 7வது இடத்தில் இருக்கிறார். உலக அளவில் கேப்டனாக பொறுப்பேற்று முதல் 2 டெஸ்டுகளிலும் சதம் அடித்தோர் பட்டியலில் கில் 7வது வீரராக இணைந்துள்ளார். டெஸ்ட் வரலாற்றில் 2 இன்னிங்ஸ்களிலும் 150 ரன்களை அடித்த ஒரே வீரராக ஷிப்மேன் கில் இருக்கிறார். உலக அளவில் ஒரே டெஸ்டில் சதம் மற்றும் இரட்டை சதம் அடித்த வீரர்கள் பட்டியலில் ஷிப்மேன் கில் 9வது வீரராக இணைந்துள்ளார். இந்திய அணி கேப்டனாக 2 இன்னிங்ஸ்களிலும் சதம் அடித்தோர் பட்டியலில் கில் 3வது வீரராக இணைந்துள்ளார். 5 பேட்டர்களுக்கு ஷிப்மேன் கில் 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை அமைத்தார். இது இந்திய அளவில் வரலாற்று சாதனையாக இருக்கிறது.